இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு கர்வம் கூடாது என்பதாகும். இந்த கதை எனக்கு என்னுடைய சகோதரியார் அவர்கள் கூறியதாகும். கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் விஷ்ணுவுடைய அவதாரம் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். கிருஷ்ணர் தன்னை விஷ்ணுவுடைய அவதாரம் என்பதை உணர்ந்தே இருந்தார்கள். அவ்வாறே செயலாற்றினார்கள். மாறாக ராமர் தன்னை மனிதனாகவே கடைசி வரை வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அந்த முறையில் கிருஷ்ணர் தன்னுடைய அருகிலே இருக்கக்கூடிய ஆயுதமான சங்கு சக்கரம், அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா போன்றவர்கள் கர்வத்திலே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார். அந்த கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை செய்தார். தன்னுடைய ஆயுதங்களான அந்த சங்கு சக்கரத்தை அழைத்தார். நீங்கள் நேராக கீழே பூமிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அனுமன் என்ற ராமனுடைய தூதுவனை அழைத்து வாருங்கள், கிருஷ்ணர் அழைத்தார் என்று சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அவர்களும் கீழே சென்ற ஆஞ்சநேயரிடம் கிருஷ்ணர் உங்களை அழைத்து வரச் சொன்னார்கள் என்று கூறினார்கள். ஆனால் அந்த அனுமன் சிறிது கூட இடம் கொடுக்கவில்லை. நான் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். அவருடைய வாளை கூட இவர்களாலே அசைக்க முடியவில்லை. இதை அவர்கள் மேலே வந்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் கூறினார். இந்த மாதிரி நாங்கள் அழைத்தும் எங்களாலே அந்த வாளை கூட அசைக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். உடனே அவர் இருவரையும் அழைத்து ராமர் அழைத்தவர் சொன்னார் என்று சொல்லுங்கள், அவர் வந்து விடுவார் என்று சொன்னார். அவர்கள் இருவரும் சந்தேகத்தோடு கீழே போய் ஆஞ்சநேயை வணங்கி, ஆஞ்சநேயா, ராமர் உங்களை அழைத்தவர் சொன்னார்கள் என்றவுடன் உடனடியாக அவர் கிளம்பி வந்து விட்டார். மேலே வந்தவுடன் அந்த பார்க்கிற பொழுது கிருஷ்ணர் சொன்னார் தன்னுடைய இரு மனைவியர்களையும் பார்த்து, நீங்கள் நான் ராமராக உருவெடுக்கப் போகிறேன், நீங்கள் சீதையாக யார் உருவெடுத்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அந்த இருவருமே எவ்வளவோ முயன்று பார்த்தும் சீதையாக மாற முடியவில்லை. அப்பொழுது அங்கு வந்த ராதை இதை கேள்விப்பட்டு உடனடியாக அவள் சீதையாக மாறி அந்த கிருஷ்ணர் மாறியிருக்க ராமருடன் கூட நின்றார்கள். அப்பொழுது ஆஞ்சநேயர் மேலே வந்து வணங்கி அவரிடத்திலே என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த முறையில் அவர் சொன்னார், ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம், வேறு ஒன்றும் இல்லை ஆஞ்சநேயா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். கிருஷ்ணராக மாறி அவர்கள் சொன்னார்கள், அந்த இரு தன்னுடைய படைக்கலன்களிடையும் சொன்னார்கள், நீங்கள் சாதாரணமாக மிகுந்த கர்வத்தோடு இருந்தீர்கள், எனது மனைவியர் இருவரும் கர்வத்தோடு இருந்தார்கள், அவர் இந்த கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகத்தை நடத்தினேன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், நாம் தான் உலகத்திலே மிகுந்த அறிவுள்ளவர்கள், பலமுள்ளவர்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமாகாது. அது உண்மையும் அல்ல என்பதை உணர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நாடகத்தை கிருஷ்ணர் நடத்தினார் என்று இந்த பாகவத்திலே வருவதாக சொன்னார்கள். எனவே நாம் அனைவரும் என்றைக்கும் நாம் எல்லாரை விட பலமானவர்கள், எல்லோரை விட வசதியானவர்கள், எல்லோரும் மிக்க படித்தவர்கள் என்ற ஒரு செருக்கெல்லாம் இருக்கக்கூடாது என்பதால் இதன் மூலம் தெரிவித்துள்ளோம். நாம் சாதாரணமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு எல்லா விதமான வளமும் கிடைக்கும், நலமும் கிடைக்கும் என்று தான் அந்த கதையினை தெரிவிக்கும் என்பதை கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.